சீக்கிரம் வா, வந்து சாப்பிடு. எங்க காட்டு. அம்மா, நானாவே சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்லையே, நம்ம அருண் ரொம்ப நல்ல பையனாயிட்டான். அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காம டிஃபன் சாப்பிட்டானே. புது அப்பா சொல்வாரு குட் பாய்ஸ் அவங்களாவே சாப்பிட்டுப்பாங்கன்னு. என்னாச்சு அருண்? சூடா இருக்கா? அம்மா, அப்பாவும் சாப்பிட்டுருப்பார்ல. அம்மா, அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அவர் டிஃபன் சாப்பிட்டாரா இல்லையான்னு. என் நேரம் அவர் சாப்பிட்டு பாருப்பா. அங்க அவர் அம்மா, அதான் அருண், உன்னோட பாட்டி அவர் பக்கத்திலே இருந்து கவனிச்சுப்பாங்கல்ல. ஒருவேளை பாட்டி இந்த நேரத்துல மறந்துருந்தா? இல்ல, அவங்க மறக்க மாட்டாங்க. நீ முதல்ல சாப்பிடு. இந்தா. அம்மா கேளுங்க அம்மா, இல்லைன்னா எனக்கும் டிஃபன் வேண்டாம். சரி, நான் இப்பவே உன்னோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு அவர்கிட்டயே கேக்குறேன். ஓகே? என்னங்க, நான் தான் ஆர்த்தி பேசுறேன். நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு அருண் கேக்குறான். அப்படியா? சாப்பிட்டாச்சா? அருண், உன்னோட அப்பா டிஃபன் சாப்பிட்டுட்டாரா? என்ன டிஃபன் சாப்பிட்டாரா அம்மா? அருண் கேக்குறா நீங்க என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு. சப்பாத்தியும் டாலுமா? சப்பாத்தியும் டாலும் உங்க அப்பா இன்னைக்கு சாப்பிட்டாரா? அம்மா, அவர்கிட்ட சொல்லுங்க அவர் சீக்கிரம் குணமானதும் நம்மள கூட்டிட்டு போகணும். அருண் சொல்றான் நீங்க முழுசா குணமானதும் எங்களை வந்து சீக்கிரமா கூட்டிட்டு போகணும்னு. அவன் உங்களை ரொம்ப மிஸ் பண்றான். ஐ லவ் யூ பா. அம்மா, அப்பா கிட்ட ஐ லவ் யூ சொல்லுங்க. I love ये दिल है, ये दिल है, ये दिल है, सब इस दिल की ही तो मुश्किल है. அண்ணா, வாங்களே, போய் நம்ம கார்டன்லயே உட்காரலாம். ஃப்ரெஷ்ஷான காத்து உங்க உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கும். வாங்கண்ணா. பிரதீப், ஆர்த்தி எங்க? அண்ணா, அது அநேகமா அவங்க அருணை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. அண்ணி, ஹலோ. ஹலோ பிரதீப், நான் தான். அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா?
அண்ணி, அண்ணனுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. இப்பதான் கார்டன்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அவருக்கு நல்லாயிடுச்சுன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னாலதான் அவர் பக்கத்துல இருந்து அவரை பாத்துக்க முடியாம போயிடுச்சு. நீங்களாவது அவரை பத்திரமா பாத்துக்கங்க. அவர்கிட்ட நடந்த எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்காரு. இப்ப அவர்கிட்ட இதை பத்தி சொல்றது அவ்வளவு சரியா இருக்காது. அண்ணி, ஒரு நிமிஷம் நீங்க அண்ணன் கிட்ட பேசினா நல்லா இருக்கும். இல்ல இல்ல வேண்டாம் பிரதீப், நான் வேலையா இருக்கேன். நான் அப்புறமா அவருக்கு ஃபோன் பண்றேன். பாய். ஹலோ. ஆர்த்தி, ராஜேஷ் எப்படி இருக்காருன்னு கேட்டியா? அவர் இப்ப நல்லா இருக்காரம்மா. அவர் முன்னாடி இருந்ததை விட இப்ப எவ்வளவோ பரவாயில்லையா. பிரதீப்போட கார்டன்ல வந்து உட்கார்ந்துருக்காராம். ராஜேஷ உனக்கு பிடிச்சிருக்குல்ல இல்லையா? ஆமாம்மா, அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த உறவு கடவுளுக்கும் பக்திக்கும் உள்ள உறவுதாமா. அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு ஒரு புனிதமான அன்புமா. எனக்கு அவர் மேல அளவு கடந்த மரியாதை இருக்கு. அருண் அவர் கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவர் மேல இருந்த மரியாதை இன்னும் அதிகமாயிடுச்சு. ராஜேஷ் உண்மையிலேயே தான் கடமையை ரொம்ப நல்லா செஞ்சாரு. அருணோட அப்பாவா தன்னை நிரூபிச்சிட்டாரு. எங்க கல்யாணத்துக்கான சரியான காரணத்தை ராஜேஷ் இப்ப எனக்கு புரிய வச்சிட்டாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு மனிதாபிமானம் உள்ளவரை நான் எப்படி ஒதுக்க முடியும்? கேட்கவே சந்தோஷமா இருக்கு ஆர்த்தி. ஒரு நல்ல உறவுல இருந்துதான் ஒரு புது வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கும். முதல்ல உண்டாகிறது மரியாதை, அடுத்தது தோழமை, அதுக்கப்புறமா வரதுதான் காதல். ஒரு நல்ல உறவுல இருந்துதான் ஒரு புது வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கும். முதல்ல உண்டாகிறது மரியாதை, அடுத்தது தோழமை, அதுக்கப்புறமா வரதுதான் காதல். அதுக்கப்புறமா வரதுதான் காதல். ராஜேஷ் தம்பி, ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. அண்ணே, ஆர்த்தி எங்க? காலையிலேருந்து அருணையும் ஆர்த்தியையும் நான் பார்க்கவே இல்லை. எதுவும் பிரச்சனை இல்லையே? அது வந்து அபிதாவ பிரியாவும் பானுவும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. நீ போய் அவங்க 2 பேருக்கு சாப்பிட ஏதாவது கொடு. சரி.
உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ராஜேஷ். ஆர்த்தி அருணை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. நான் சொல்றது உண்மைதான்ப்பா. அவ புள்ளையும் கூட்டிக்கிட்டு அவ நம்ம வீட்டை விட்டே போயிட்டா. நாங்க எல்லாரும் எவ்வளவோ தடுத்தோம், எவ்வளவோ எடுத்து சொன்னோம். அதெல்லாம் அவ கேட்கல. வேதனையாதான் இருக்கு. ஆனா ஒரு விதத்துல அவ செஞ்சது எல்லாத்தையும் பார்த்தா நல்லதுன்னு தோணுது. அவ புள்ளைய நீ உயிரை கொடுத்து காப்பாத்தி இருக்க. ஆனா அவ அத பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இன்னும் சொல்ல போனா பிரியா பானுவுக்கு அம்மாவா தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். அவ இங்க வந்ததுல இருந்து தான் பிள்ளைய மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தா. என்னோட வேதனையான விஷயம் தெரியுமா? உங்க அப்பாவையே அவ எடுத்தறிஞ்சு பேசிட்டா. என்னெல்லாம் பேசினா தெரியுமா? அவளை சொல்லி இப்ப என்ன ஆக போகுது? தப்பெல்லாம் நம்மளோடது தானே. நாம தானே அவளை மருமகளா இங்க கூட்டிட்டு வந்தோம். ராஜேஷ், உன் கல்யாண வாழ்க்கை நினைக்காம போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு இந்த அம்மாவை நீ மன்னிச்சிருப்பா. ஆர்த்தி, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஷாக் ஆயிட்டியா? அது சரி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் வந்ததை எதிர்பார்க்கலையா? ராஜேஷை எதிர்பார்த்தியா? ஓகே வக்கீல் சார், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே அப்பா, நான் உங்ககிட்ட இதை கேட்கக்கூடாது. இருந்தாலும் நீங்க பண்றது சரிதானப்பா? ஏதோ அவசரத்துல. நான் அவசரத்துல எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் பிரதீப். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனோ நல்லா யோசிச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். இதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அத்தை, டீ. விஜி, இப்போ அம்மாடி, இன்னைக்கு வரைக்கும் நீ இப்படி ஒரு தப்பை பண்ணதே இல்லையே. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? எனக்கு புரியலையே மாமா. நான் காஃபி தான் குடிப்பேன், டீ இல்லை. மாமா, நான் உடனே காஃபி கொண்டு வரேன். காயத்ரி, ராஜேஷை கூப்பிடு. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க கொஞ்சம் சைன் பண்ணணும். டைவர்ஸ் பேப்பர்ஸா? ஆனா எதுக்கு? யார் உங்ககிட்ட இதெல்லாம்? நான் தான் வக்கீல் சார் கிட்ட இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். ரெண்டு குடும்பத்தாரும் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் ராஜேஷ். அதோட எனக்கும் இந்த விஷயத்துல பூரண சம்மதம் தான். ஆர்த்தியை நீ இந்த வீட்டில் வாழ முடியாது. ஆக நீயும் இந்த விஷயத்தில் சம்மதிச்சு தான் ஆகணும். ஆர்த்திக்கு உன்னோடையும் இந்த வீட்டோடையும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. யோசிக்க வேண்டாம், சைன் பண்ண. அப்போ உங்களோட விருப்பம் இதுதான்னா சரி, நான் அதுல சைன் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னால நான் ஆர்த்தியை பார்த்து பேசணும். ஏன்பா இப்ப ஆர்த்தி கிட்ட ராஜேஷ் அவகிட்ட பேசணும்னு நினைச்சா பேசிட்டு போட்டுமே. ஆனா எங்களோட முடிவுல இருந்து நாங்க மாற மாட்டோம். ஆர்த்தி இனி இந்த வீட்டுல வாழ முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கட்டும்பா. ஆனா ஒரே ஒரு தடவை நான் ஆர்த்தியை பார்த்து பேசணும். ஆர்த்திக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ராஜேஷ், என் கையில என்ன இருக்குன்னு பாரு. இது அபிதாவோட வளையல். அபிதாவோடதுதான். அவளோட அம்மா ஆர்த்திக்கு கொடுத்தது. ஆனா அந்த ஆர்த்தி இத திருப்பி கொடுத்துட்டா. வளையல திருப்பி கொடுத்துட்டானா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ இந்த உறவை வேணான்னு நினைக்கிறா. பாத்தியா? அவ உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா, எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு. நீ என்னடானா அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் அவளுடைய உறவை விரிவாக்கணும்னு பாக்குற. ஆனா அவ உன்னோட திருமண பரிசைய திருப்பி அனுப்பியிருக்கா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறியா? வேண்டாம் ராஜேஷ். தேவையில்லாம உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தப்பு பண்ணிட்டோம்.